லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். படிக்க சொன்னா தூங்குற? பொட்ட புள்ள உன்னை படிக்க வைக்க எம்புட்டு கஷ்டப்படுறா. ஒரு நாள் தூக்கம் முடிச்சு படிக்க உனக்கு வலிக்குதா? லேசா கண்ணை சிந்து பாரு, உன் 2 கண்ணு முடிய தோண்டி கையில கொடுத்துருவேன். என்னடா பாக்குற? அப்படியே காதை பிடிச்சு திருகுனேன்னு வச்சுக்க. தூங்குவியா தூங்குவியா தூங்குவியா? என்ன இப்ப தூக்கம் போயிருச்சா? போயிடுச்சு. அப்போ நல்லா சத்தமா படி. நான் வெளியே தான் உட்கார்ந்திருப்பேன். சத்தம் குறைஞ்சுதே சங்க கடிச்சிடுவேன். படி. சத்தம் பத்தல, நல்லா சத்தமா படி. The Indian economy is the best economy. கேக்கல, இன்னும் சத்தமா. The Indian economy is the best economy. ரேடியோ மாதிரி கேக்கல, இன்னும் சத்தமா படி. The Indian economy is the best economy. கேக்கல. ஏய் லூசு கிழவி, உனக்கு காது கேக்குதா இல்லையா? இதுக்கு மேல சத்தம் போட்டா ஊரே எழுந்திருச்சு வந்துரும். என்னது ஊரே? கேக்கல, சத்தமா. இது மட்டும் நல்லா கேக்கும். படிக்கிற. பிரச்சனை பண்ண சொல்லி தான் அந்த பயலுகளை அனுப்பி வச்சேன். அவங்க செந்தில் பாய வீட்டுக்கு போகும்போது அவன் படிச்சுட்டு இருக்கும்போது வம்பிழுத்து இருக்காங்க. அவங்க கோவப்பட்டு அடிதடியாகி பிரச்சனை பெருசாகும்னு பார்த்தா அந்த அமுதா அவங்க கோவத்தை அடக்கி உள்ள கூட்டிட்டு போயிட்டான். திரும்ப அவனுக்கு எப்படியாவது குடைச்சல் கொடுக்கலான்னு நோட்டம் விடுறதுக்கு ஆரம்பிச்சா அவன் வீட்லயே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம செந்தில படிக்க விடாம ஏதாவது பண்ணிடுவோன்னு அந்த அமுதா உஷாராகி அவனை மறைச்சு வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கா. அந்த வடிவேல் பையன்கிட்ட விசாரிச்சாலும் அவனுக்கும் அந்த செந்தில் பையன் எங்க இருக்காங்கிற விவரம் சுத்தமா தெரியல. ஒன்னும் பிடிபடல. பையன் நைட்டுக்குள்ள படிச்சு நல்லா தேறிடுவானோ? அட நீங்க வேற, அந்த அளவுக்குலாம் அவனுக்கு அறிவு கிடையாது. என் பயமே கேள்வியே புரியாத அவனுக்கு நைட்ல ஏதாவது கொஞ்சம் படிச்சு கேள்வி கொஞ்சமாவது புரிஞ்சு திக்கி திக்கி ஏதாச்சும் பதில் சொல்ல ட்ரை பண்ணிடுவானோன்னு தான். அவனுக்கு பதில் இல்ல, கேள்வியே என்னன்னு புரியாம அத்தனை பேருக்கு முன்னால கூனி குறுக்கி அசிங்கப்பட்டு நிக்கணும். அத அவன் பொண்டாட்டி பார்த்துட்டு தவிக்கணும். நாம அத கண் கொட்டாம பார்த்து ரசிக்கணும். அதுக்கு அவனை நைட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணும். அவன் படிக்கிறத தடுக்கணும். பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அவனை எங்க ஒளிச்சு வச்சு அடக்காக்குறான்னு தேட சொல்லுங்க. ஏய் அண்ணா சொல்லுங்கண்ணா. செந்தில் பையன் எங்க இருக்கான்னு பார்த்து அக்கம் பக்கத்துல தேடுங்க. சரிண்ணா. விடியறதுக்குள்ள அவனை பிடிச்சு அவனை படிக்க விடாம தடுக்கணும். ஓகேண்ணே, நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே. சரி, நீ போய் தூங்கு. அப்போதான் நாளைக்கு நம்ம அந்த கண்கொள்ளா காட்சியை கண்கொள்ளாம பார்க்க முடியும். ஐயா பாத்துக்கிற லட்சணமாடா இது? மானங்கட்டம். மாப்பிள, நீங்க படிச்சதெல்லாம் போதும், கிளம்புங்க போலாம். வாங்க. எத்தா மாடி அமுதா. வணக்கம். வணக்கம்மா. மா, நீ சொன்ன மாதிரியே அவனை தூங்க விடாம நல்லபடியா படிக்க வச்சிட்டேன். கூட்டிட்டு போய் பத்திரமா எக்ஸாம் எழுத வைக்க வேண்டியது உன் பொறுப்பு.
அத நான் பாத்துக்கிறேன் அப்புச்சி. காபி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, எனக்கு நிறைய சோழி இருக்கு. முதல்ல உன் புருஷனுக்கு காப்பி கொடுத்து இருக்கிற கொஞ்சம் தூக்கத்தையும் கலைச்சிடு. புரியுதா? நான் கிளம்புறேம்மா. அம்மா வரமா? ஐயா வரையா? என்னடா எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டியா? ஏண்டா மாப்ள, அண்ணே நைட்டு பூரா உன்னை தூங்கூடாம படிக்க வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரோ? அட போமாமா, ஒரு பொட்டு தூங்கல. எந்திரிச்சுடா, பரீட்சைக்கு போகணும்ல. சித்தப்பா, பின்னாடி சுடு தண்ணி காய வச்சிருக்கேன். இவங்க தூக்கம் கலைய நல்லா குளிப்பாட்டி கூட்டிட்டு வாங்க. வர வர நம்மள சத்துணவு கூட ஆயா மாதிரி ஆக்கி பலசர கடையில உட்கார வச்சுட்டாங்க. வாடா, உன் தூக்கம் கலைய சுடுதண்ணி ஊத்தி சோப்பு போட்டு குளிக்க வச்சு பவுடர் போட்டு ட்ரெஸ்ஸ மாத்தி விடுறேன். போடா, அவனுக்கு 2 போடுமா. மல்லிகைப்பூ இட்லி பயங்கர சூடா இருக்க. இந்தாடா ப்ளீஸ் மாமா. வேணாமா, கைய கழுவு. என்னங்க குடுமா. சித்தப்பா, இந்த காப்பியை குடிக்க சொல்லுங்க. கொஞ்ச நஞ்சமா இருக்கிற தூக்கமும் பறந்து போயிரும். மாமா, எக்ஸாம் வந்து 10 மணிக்கு தான். மணி இப்போ 7:30 தான் ஆகுது. ஒரு 1 hour தூங்கிக்கிறேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏய், தூங்குனா படிச்சதெல்லாம் மறந்து போகும்டா. நீ கிளம்பு. ப்ளீஸ் மாமா, கேளுங்க. சித்தப்பா, எக்ஸாம் 10 மணிக்கு தானே எங்களுக்கும் தெரியும். நல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அவங்கள பக்கத்துல இருக்கிற கோயில்ல காத்திருக்க சொல்லுங்க. நானும் அத்தையும் பின்னாடியே ஆட்டோல வந்துரும். கிளம்ப சொல்லுங்க, நேரமாச்சு. டேய், கேட்டுச்சுல, கிளம்புடா. டேய், சாமிகிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு பாஸ் ஆயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். போ, சிரிச்சிட்டு போடா. சித்தப்பா, நானும் அத்தையும் அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிட்டு வந்துரும். நீங்க கடைய பலசர கடைய பாத்துக்கிற சொல்ற, அவ்வளவுதானே? நீ போடாதா, நான் பாத்துக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்க. போடாதா. எப்படியோ நம்மள பலசர கடையில உட்கார வச்சு நங்கூரமாக்கிட்டாங்களே. ரெடி. உள்ள போலாம். போலாம். வாங்கத்த. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பேரு செந்தில், மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். வேற ஏதாவது வேண்டுதல் இருக்கா? இவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பரீட்சை எழுத போறாங்க. அதுல இவங்க நல்லபடியா பாஸ் பண்ணணும்னு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணுங்க சாமி. பேஷா பண்ணிடலாமா? இந்த அர்ச்சனை தட்டை தொட்டு சாமியை வேண்டிக்கோங்க, கும்பிடுங்க. சாமி, என் அம்மா பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி கொடு. அவங்க முகத்தில் நான் பழையபடி சந்தோஷத்தை பார்க்கணும். சாமி, என் மருமக அவன் மேல வச்ச நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது. அவ பட்ட கஷ்டம் வீணாயிடக்கூடாது. அவன் பரீட்சையில நல்லபடியா பதில் சொல்லிடணும். சாமி, நான் உங்ககிட்ட எதுவும் வேண்டிக்க போறதில்ல. என்னோட எல்லா கஷ்டத்திலையும் நீ கூடவே இருந்து என்னை காப்பாத்திட்டு இருக்க. இப்பவும் என்ன நீ காப்பாத்துவ, கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அத்தா நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க வேணா சாமி கும்பிட்டு வாங்க. அப்புச்சி, அவளுக்காக நீங்க ஏன் ஒதுங்கி போகணும்? நாம பார்க்க வந்தது சாமிய. இந்த விளங்காதவள நாம ஏன் கண்டுக்கணும்? இல்ல உமா, தேவையில்லாத மனசங்கடம் எதுக்கு? அப்புச்சி, நான் உங்க மக சொல்றேன், வாங்க உள்ள போலாம். வாங்க அப்புச்சி. அவளை உங்க முன்னால அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத விட்டுருவனா? அண்ணே, சாமியை மனசார வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்து பூசிக்கோங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க. சொத்தை ஏமாத்தி வாங்க, சாமியை வர துணைக்கு கூப்பிடுறியலோ? ஃப்ராட் பண்றவங்களுக்கெல்லாம் சாமி துணைக்கு வர மாட்டாரு. அப்புச்சி, விஷயம் கேள்விப்பட்டீங்களா? உங்க முன்னாடி இவனை படிக்க வச்சு வாத்தியாராக்குவன பெருசா சவால் விட்டால. இவ எப்படி அவ புருஷனை காலேஜ்ல சேர்த்து விட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ராட் தனம் பண்ணிதான். அத அவங்க கண்டுபிடிச்சு சார கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. இப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் திரும்ப காலேஜ் வாசலையே மிதிக்க முடியும். அந்த குடும்பத்தோட சேர்ந்து இவளுக்கும் அந்த ஃப்ராட் புத்தி வந்துருச்சு. ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? விட்டு அப்படியே பேசிட்டே போற. யாரு? நான் சொத்துக்கு ஆசைப்படுறேனா? சொத்து தான் முக்கியம்னு நான் நினைச்சிருந்தா அப்பதான் அன்னைக்கு மொத்த சொத்தையும் கொடுத்தப்பவே நான் வாங்கியிருப்பேன். எனக்கு அதுக்கான உரிமையும் இருக்கு. ஆனா சொந்தம் வேணுங்கிறதுக்காக தான் இப்ப வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். என்ன, நான் ஃப்ராடா? என் புருஷன் முறையா பரீட்சை எழுதி தகுதியோட தான் அந்த காலேஜ்ல சேர்ந்தார். இதெல்லாம் யாரோ வேண்டாதவங்க பண்ற வேலை. சாதனைங்கிறது சாதாரணமா வந்துருமா? பல சிக்கல் தடையெல்லாம் வரத்தா செய்யும். நாம தான் எல்லாத்தையும் உடைச்சு ஜெயிக்கணும். அப்பதான் அது கெத்து. அதை நான் நிச்சயம் செய்வேன். காலேஜ்ல இவங்க மேல போட்ட பழி சொல்ல நீக்கி இவங்களை படிக்க வச்சு வாத்தியாராக்கி உங்க ஏச்சு பேச்சுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டி என் அப்புச்சி கிட்ட இருந்து சொந்தத்தை வாங்காம விட மாட்டேன். இந்த ஃப்ராட பையல நம்பி மனக்கோட்டெல்லாம் கட்டாத. அப்புறம் நீ வீணா அவமானப்பட்டு தான் நிக்க போற. ஹேய், திரும்ப இன்னொரு வாட்டி ஃப்ராடுன்னு சொன்ன அவ்வளவுதான். அந்த வார்த்தையை சொல்ல உங்க குடும்பத்துல யாருக்குமே தகுதி இல்லை. அப்புச்சி இருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ. அப்புச்சி, இவங்க மேல எந்த தப்புமே இல்ல. இன்னைக்கு பரீட்சையில இவங்க பாஸ் ஆகி அதை கண்டிப்பா நிரூபிப்பாங்க. நிச்சயம் மறுபடியும் காலேஜ்ல சேர்ந்து படிச்சு வாத்தியாரா உங்க கண் முன்னாடி நிப்பாட்டி நானும் சொன்ன சவால ஜெயிப்பேன். நீங்களும் நீங்க கொடுத்த வாக்குறுதிய கண்டிப்பா நிறைவேற்றுவீன்னு நான் நம்புறேன். நான் வாக்கு மாற மாட்டேன். ஆனா நீதான் உன்னை வீணா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு யார நம்புறதுன்னு தெரியாம எல்லார் மேலையும் குருட்டு நம்பிக்கை வச்சிருக்க. அது உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதை நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப. நீ மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற. அது உன்னை கண்டிப்பா கரை சேர்க்காது.
மூழ்கடிச்சிரும். பார்க்கலாம் வாங்க. திமிர் பிடிச்சவ அப்பச்சு முன்னாலேயே நம்மள மட்டன் தட்டிட்டு போறா. எங்க அவன் வாத்தியார் ஆயிருவாங்கிற நினைப்பு தான் அவளை பேச வச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாலே அவ மொத்தமா அடங்கிருவா. அதான் ஏற்கனவே நம்ம காலேஜில் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கோமே. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓட போறான். அது போதாதுங்க, வேற 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 ஏதாச்சும் அவளை பண்ணணும். நம்ம இப்போ சொல்லுவோமா, பைக்ல போறவனை நம்ம ஆளுங்களை வச்சு தூக்கிட்டா? அவனை தூக்கிட்டா எப்படிங்க? ஆமா, அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுவான். அப்போ ஆட்டோல போற அவ பொண்டாட்டியும் அம்மாவையும் அடிச்சு தூக்கிட்டா? அவளை தூக்கிட்டா இவன் அவமானப்படுறத யார் பாக்குறது? சாவை விட பெரிய வலி அவமானம் தான். அது கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் சாகடிக்கும் அவங்கள. ஆட்டோல போறவங்கள தூக்க வேண்டாம், லேசா ஒரு தட்டு தட்டலாம். தட்டுற தட்டுல பையன் பதறணும். அந்த பதட்டத்தோட காலேஜ்ல பதில் சொல்ல முடியாம மூளை குழம்பி போனோம். அத்தனை பேர் முன்னாடியும் பதில் சொல்ல முடியாம பித்து பிடிச்சு அவன் நிக்கணும். அதான் அந்த அமுதாக்கும் அன்னத்துக்கும் நாம கொடுக்கற சரியான பதில் அடியா இருக்கும். அப்படித்தான் விடுவோமா. இப்பவே நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி ஆட்டோவை தட்ட சொல்றேன். யாரா? ஏய் அண்ணன் தான்டா. என்னன்னு கேளு. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா, வேலையை முடிச்சிருவோம்ண்ணா. டேய் வாடா, டேய் வண்டி எடு. எப்படியாவது இந்த பரீட்சையில பாஸ் ஆயிடுவான்லம்மா. கண்டிப்பா ஆயிடுவாங்க அத்தை. அவன் பாஸ் ஆயிட்டாலே போதும்மா. டேய் வண்டி இந்த வழியா தான் வரும், விட்டுறக்கூடாது. சரிண்ணா சரி. பார்த்த உடனே தூக்கிடணும். சரி நான் பாத்துக்கிறேன். டேய் அந்த ஆட்டோ தான். டேய் நீ வண்டியில ஏறு. ஏமா எடு. போ போ போ. டேய் மிஸ் ஆயிர கூடாதவா. போ. டேய் போடா, வேகமா போடா.
போய் இடிச்சு தூக்குடா. போறாக்கிற தூக்குடா.